சம்மர் டைமில் எதை மறந்தாலும் மறக்கலாம், இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு மறக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு 3-4 வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வந்து சமயபுரம் தேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தேர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரத்தில் எல்லாமே நீர்மோர், பானக்கம், அதுக்கப்புறம் சாப்பாடு, அன்னதானம்லாம் ஏகப்பட்ட இடத்துல கொடுப்பாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு சமயபுரம் கோவிலுக்கு போகிறவங்க யாருமே வந்து பட்னியாகவே வந்தாங்க அப்படிங்கிற சரித்திரமே இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சாப்பாடு, அன்னதானம் வந்து நிறையா இடத்துல கொடுப்பாங்க. நம்மளாம் வேணான்னு வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வயிறு தான் பத்தாது. நாங்களுமே போகும்போது அன்னதானம் வாங்கி நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கும் போய் ரீச் ஆயாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. சாமி இன்றைக்கி பார்க்க முடியாது, தேரை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், வெயில் தாங்க முடியாமல் பாப்பாலாம் எப்போமா வீட்டுக்கு போவோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்துட்டு தான் போகணும், டெய்லியுமா அந்த மாதிரி வெயிலில் வந்து இருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேர் வந்துருச்சு. தேர் வந்ததை பார்த்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து சாமிக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அப்படியே ஜூம் பண்ணி ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு எப்படி நல்லபடியாக வீட்டிலேருந்து கோவிலுக்கு போனோமோ அதே மாதிரி சேஃபாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம்.